விவேக் சாரும், மயில்சாமி சார் இது. பட் இப்போ அவங்க 2 பேருமே இல்ல. ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கு? லைக் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, உங்களுக்கு பர்சனலாவும் சரி. பர்சனலாக நான் சொல்லணும்னா 2 சகோதரர்களையும் நான் இழந்துட்டேன் சார். அப்படி தான் சொல்லுவேன். ஒரு உடன் பிறந்தால் தான் சகோதரர்கள்லாம் கிடையாது. உடன் பிறக்கலைனாலும் சகோதரர்கள் தான். 2 அண்ணன்களும் இழந்துட்டேன்னு தான் சொல்லுவேன். 2 பேருக்கும் நிறைய ஒத்துமை உண்டு. 2 பேரும் மிமிக்ரி பண்ணுவாங்க. ஆமா. 2 பேரும் நல்லா ஸ்பாட்ல கிரியேட் பண்ணுவாங்க. என்ன விவேக் சார் படித்தவர், இவர் படிக்காதவர், அவ்வளோதான் வித்தியாசம். டிஃப்ரெண்ட் இவ்வளோதான். அவரும் எவ்வளோ உதவி கேட்டு போகிறவங்களுக்கும் உதவி பண்ணுவார், இவரும் உதவி கேட்டு போகிறவங்களுக்கும் உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி 2 பேருக்குள்ள நிறைய ஒத்துமை உண்டு. ஹெல்பிங் டெண்டன்சி நிறையா. இன்னும் இருந்திருந்தா நல்லா இருந்திருந்தா என்ன சார், இப்போதான் ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நிறைய செய்வாங்க. அவங்க வந்து ஒரு ஏஜ் ஆக ஆக தான் மனிதர் மெச்சூரிட்டி ஆகணும். ஆகும்போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இன்னும் இதுதான் உண்மை. இப்போ நானே எடுத்துக்கன்னா, எனக்கு இன்னும் வயசாக தான் எனக்கு ஒரு உண்மை தெரியும். நான் யாரையும் குறை சொல்லலை, என்ன நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அளவுக்கு மீறி பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்ப்போம்? கடவுளை தேடி ஓடுவேன். அப்பதான் இது உண்மை. கடவுள்கிட்ட போகும்போது என்ன தோணும்? கடவுள் என்ன சொல்லுவாரு? போதும், எல்லா உலகத்துல இருக்க எல்லா இனத்துக்கும் எல்லாத்துக்கும் 100 ரூபா சம்பாதிக்கிறியா, 40 ரூபா ஒரு 10 ரூபா இல்லாதவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. எல்லா சமுதாயத்திலும் எல்லா கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாத்துலயும் சொல்றோம், பௌத்தம் எல்லாத்துலயும் சொல்றாங்க சார். எல்லாத்துலயும் அப்படி சொல்லும் போது அதுக்கப்புறம் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நமக்கு போகும்போது என்னத்தை எடுத்துட்டு போறோன்றது எல்லாரும் சொல்லலாம் வாயில. ஆனா சுயநலம் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வாரிசுங்களுக்கு அவன் கஷ்டப்பட்டு பேசிக் என்ன தேவையோ அது இருந்தா போதும் சார். இருக்க வீடு, அவன் போயிட்டு வர படிப்பு செலவு படிச்சு முடிச்சுட்டான்னா அவன் சம்பாதிக்க அவன் காலில் மூடி வரட்டும். அவன் திறமையா இருக்கான். அப்பா அம்மா சொத்தை வச்சுக்கிட்டு அவன் அதை மெயின்டைன் பண்ணி என்னத்தை பண்ண போறான்? அது மாதிரி அவங்களாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாங்க. இதுதான் உண்மை.